ஹாய், திஸ் இஸ் சந்திரசேகர். வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டேலி ப்ரைமில் எக்ஸ்பென்சஸ் என்ட்ரிஸ் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுவும் மல்டிபிள் ஓச்சஸில் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சிங்கிள் லெஜரை வச்சு மல்டிபிள் டேக்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கீங்க, ட்ரேடிங் கம்பெனியாக இருக்கீங்க, சர்வீஸ் செக்டராக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியில் இன்டர்னலாக எக்ஸ்பென்சஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி கொடுப்பீங்க, வேஜஸ் கொடுப்பீங்க, ரெண்ட் கொடுப்பீங்க, கமிஷன்ஸ் பே பண்ணுவீங்க, ஸ்டேஷ்னரிஸ் வாங்குவீங்க, ஸோ இன்டர்நெட் பில் பே பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எப்படி டேலியில் வித் ஜிஎஸ்டி வித்தவுட் ஜிஎஸ்டி எப்படி டீல் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸோ எக்ஸ்பென்சஸை வந்து ரெண்டு விதமாக படிச்சுக்கலாம். ஒன்று வந்து கேஷ் எக்ஸ்பென்சஸ், இன்னொன்று வந்து கிரெடிட் எக்ஸ்பென்சஸ். ஸோ நீங்கள் கேஷ் கொடுத்து ஒரு எக்ஸ்பென்சஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கேஷ் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லலாம். கிரெடிட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடனுக்கு ஒருத்தவங்க கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து ஒரு சர்வீஸாக இருக்கலாம் அல்லது கூட்ஸாக இருக்கலாம். ஸோ அது வந்து கிரெடிட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த கிரெடிட் எக்ஸ்பென்சஸ் கேஷ் எக்ஸ்பென்சஸை ரெண்டு விதமாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். கேஷ் எக்ஸ்பென்சஸில் வித் ஜிஎஸ்டி அண்ட் கேஷ் எக்ஸ்பென்சஸ் நான் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஸோ அந்த வித் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, சர்வீஸ் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து கேஷ் கொடுத்து அப்போவே அந்த சர்வீஸ் வாங்கிட்டு வந்துடுவீங்க. அதில் வந்து வித் ஜிஎஸ்டி இருக்கும். ஸோ உங்களோட கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் வாங்கினீங்கன்னா அந்த பில்லு, ஸோ அது வந்து வித் ஜிஎஸ்டி. அதுவே நான் ஜிஎஸ்டி, ஸோ ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் டீலர், ஸோ ஒரு ரெஜிஸ்டர் பண்ணாத பிஸ்னஸில் போயிட்டு ஒரு ஸ்டேஷனரி ஒரு 100 ரூபா 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருது. ஸோ அது வந்து கேஷ் கொடுத்து அப்பவே வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஓகேங்களா? அதுக்கு பில்லுலாம் எதுவுமே இருக்காது. அது வந்து கேஷ் எக்ஸ்பென்சஸ் நான் ஜிஎஸ்டி. ஸோ அதே மாதிரி தான் கிரெடிட் எக்ஸ்பென்சஸ் வித் ஜிஎஸ்டி அப்படின்னா, நீங்கள் கிரெடிட்டுக்கு ஒருத்தவங்க கிட்ட இருந்து சர்வீஸ் ஏதாவது வாங்குறீங்க, கூட்ஸ் வாங்குறீங்க. வித் ஜிஎஸ்டி அப்படின்னா ஜிஎஸ்டி பில் போட்டு வாங்குறீங்கன்னா அதை வந்து வித் ஜிஎஸ்டின்னு சொல்லலாம். ஸோ சேம் அதே மாதிரி ஒரு ஸ்டேஷனரி வாங்குறீங்க, ஒரு 500க்கு வாங்குறீங்க, அது கிரெடிட்டுக்கு வாங்குறீங்க. ஆனால் அந்த ஷாப் வந்து ரெஜிஸ்டர் பண்ணல, அன்ரிஜிஸ்டர்ட் டீலர். சரிங்களா? அது வந்து தெரிஞ்சவர், அதனால் வந்து நான் நாளைக்கு தரேன்னு சொல்லி வாங்கிட்டு வரீங்க. ஸோ அது வந்து கிரெடிட் எக்ஸ்பென்சஸ் நான் ஜிஎஸ்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸை எப்படி டீல் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டேலி ப்ரைமில் இது எல்லாமே எங்கே என்ட்ரிஸ் பாஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேர் டு பாஸ் எக்ஸ்பென்சஸ் என்ட்ரிஸ் இன் டேலி ப்ரைம்னு கேட்டிங்கன்னா, பர்ச்சேஸ் வவுச்சரில் பாஸ் பண்ணலாம், ஜேர்னல் வவுச்சரில் பாஸ் பண்ணலாம், பேமெண்ட் வவுச்சரில் பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 விதமான நம்ம வவுச்சர்ஸ்லையும் பாஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி டிரான்சாக்ஷன் சாம்பிள்ஸ் வச்சிருக்கேன், அதை வச்சு எப்படி என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் சாம்பிள் டிரான்சாக்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 12th ஜூலையில் கேஷ் பெய்டு ஃபார் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரிஸ் ₹500. ஸோ 500க்கு பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரிஸ் வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த லெஜர் கிரியேட் பண்ணிக்கணும், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரிஸ். ஸோ இந்த கேஷுங்கிற லெஜர் வந்து ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே டேலி ப்ரைமில் இருக்கும். இப்போ வந்து நான் டேலி ப்ரைம் போயிட்டு லெஜர் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணுறதுக்கு கேட்வே ஆஃப் டேலியில் கிரியேட்டில் லெஜரில் அந்த லெஜர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டர்னலாக நடக்கிற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரிக்கு உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்ளிகபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ செட் ஆகல்ட்டு ஜிஎஸ்டின்னு கேட்குது இல்லைங்களா? ஒரே ஒரு டேக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த லெஜர் லெவலில் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுவே மல்டிபிள் டேக்ஸ் வரும் அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து நான் இங்கே கொடுக்கல, இது வந்து கூட்ஸாக சர்வீஸான்னு கேட்குது, சர்வீஸ் கொடுத்துட்டு இது டிடிஎஸ் இல்லை நாட்டபிள் கொடுத்து இந்த லெஜரை சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லெஜர் கிரியேட் பண்ணியாச்சு. இது என்ட்ரி பாஸ் பண்ணலாம். கேஷ் பெய்டு ஃபார் பிரிண்டிங் ஸ்டேஷ்னரி 500. ஸோ இது வந்து ஒரு பேமெண்ட் வவுச்சர்லேயே பாஸ் பண்ணிக்கலாம். கேட்வே ஆஃப் டேலி பாஸ் பண்ணுறதுக்கு கேட்வே ஆஃப் டேலி வவுச்சர்ஸில் F5 டிஃபால்ட்டாகவே F5 தான் வரும் பேமெண்ட்டில் போயிட்டு டேட்டு F2 ப்ரெஸ் பண்ணி டேட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 12th ஜூலை. ஸோ கேஷ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் நம்பர்னு கேட்குது இல்லைங்களா? இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர், டேட்டு. ஸோ பில் நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு F12 ப்ரெஸ் பண்ணுங்கள் ரைட் பாட்டமில். அதில் வந்து பாருங்கள் 1 மினிட். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ப்ரொவைட் சப்ளையர் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் அண்ட் டேட், அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த டிஃபால்ட்டாக நோ இருக்கும், எஸ் பண்ணிக்கோங்க. எஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களோட சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர், டேட் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேஷ்க்கு வாங்கியிருக்கோம், கேஷ். ஸோ என்ன வாங்கியிருக்கோம்? பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி. ஸோ அந்த லெஜர் இங்கே கொடுத்துக்கலாம். லெஜர் இங்கே இல்லைனாலும் Alt+C கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ₹500. ஓகேங்களா? ஸோ அதில் நரேஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஷாப்லேருந்து என்ன பிரிண்டிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லி, ஸ்டேஷ்னரிஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இந்த என்ட்ரி முடிஞ்சு. செகண்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, 12th ஜூலையில் ரெண்ட் பெய்டு பை கேஷ் டு ரவி காம்ப்ளெக்ஸ் 5000 + ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ரெண்ட் வந்து நம்ம ஆஃபீஸ் ரெண்ட் வந்து பே பண்ணியிருக்கோம். நம்ம இருக்கிற காம்ப்ளெக்ஸில் நம்ம இருக்கிற ஆஃபீஸ்க்கு நம்ம ரெண்ட் பே பண்ணியிருக்கோம் 5000. ஸோ ரவி காம்ப்ளெக்ஸ் கேஷாக பே பண்ணிட்டோம். ஸோ அந்த ரவிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா
ஜிஎஸ்டி போட்டிருக்காரு 18%. ஸோ அப்போ வந்து இவங்க ஒரு ரெஜிஸ்டர் டீலர். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இதை எப்படி வந்து கேஷ் பே பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து இவங்க லெஜர் கிரியேட் பண்ணவும் கூட நெசசரி இல்லை. ஆனால் இவங்க கிட்ட ரெகுலராக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த லெஜர் வந்து ஒன் டைம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா பர்ச்சேஸ் வவுச்சர்லேயே நீங்கள் பண்ணலாம். பர்ச்சேஸ் போய்க்கோங்க. போயிட்டு ரைட் சைட் பாருங்கள், டேலி ப்ரைமில் சேஞ்ச் மோடுன்னு இருக்கும், Ctrl+H. அதில் போயிட்டு இங்கே 3 டைப் இருக்குது, ஐட்டம் இன்வாய்ஸ், அக்கௌண்டிங் இன்வாய்ஸ். ஸோ இது வந்து ஒரு சர்வீஸ், அதனால் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர், அவர் ஒரு பில் கொடுப்பாரு, அந்த பில் நம்பர், அதுக்கப்புறம் பில்லோட டேட்டு. ஸோ இந்த இடத்துல பார்ட்டி நேம்னு கேட்குது இல்லைங்களா, நம்ம கேஷ் பே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் டேட்டாவே கேஷ் போட்டுக்கலாம். சரிங்களா? போட்டுட்டு இதில் பையர்னு கேட்கும். அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் ரெகுலராக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவரோட லெஜர் நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் ஒன் டைம் அப்படின்னா நியூ பார்ட்டியில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைனா நீங்கள் கிரியேட் பண்ணுறனால கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி நான் இவர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், கேஷ் தான் பே பண்ணுறேன். ஸோ அதனால் கேஷ் இன்னும் மேலே கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த பையரில் மட்டும் அவரோட பேர் கொடுத்துரும் அப்படின்னா இது ஜிஎஸ்டி எக்ஸ்பென்சஸாக கன்சிடர் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ரெண்ட், ஸோ ரெண்ட் இல்லை, Alt+C கொடுத்து நான் ரெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஜிஎஸ்டி இருக்குது அப்ளிகபிள், செட் ஆல்ட்டை ஜிஎஸ்டி எஸ் பண்ணிவிட்டு இதுக்கு எஸ்எஸ்சி கோடு இருந்ததுன்னா எஸ்எஸ்சி கோட் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நேச்சர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் எதுவுமே கொடுக்காதீங்க. டாக்ஸபிலிட்டி டாக்ஸபிள் கொடுத்துக்கோங்க. இன்டகிரேட்டட் டேக்ஸ், டோட்டல் டேக்ஸ் 18%. ஓகேங்களா? ஸோ இந்த டேக்ஸ் வந்து நீங்கள் எப்போ அந்த லெஜரில் செட் பண்ணோம்னா ஒரே ஒரு டேக்ஸ் அந்த லெஜருக்கு வரும் அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது ஒரு சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் நரேஷன் வேணால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் மந்த் ரெண்ட் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் 5000. ஸோ அதுக்கப்புறம் சிஜிஎஸ்டி இருக்குது, அதை கிரியேட் பண்ணிக்கலாம். சிஜிஎஸ்டி ஆல்ரெடி இருக்குது அந்த லெஜர். ஸோ அதனால் வந்து நீங்கள் கொடுத்துட்றேன் சிஜிஎஸ்டி, டேக்ஸ் ஆட்டோவாக கால்குலேட் ஆகிடும், எஸ்டிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி தான் நம்ம ஒரு கேஷ் எக்ஸ்பென்சஸ் வித் ஜிஎஸ்டி ஓகேங்களா பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 13 ஜூலை டெலிஃபோன் பில் ரிசீவ்டு ஃப்ரம் ஏர்டெல். ஓகேங்களா? இது வந்து டெலிஃபோன் பில் ரிசீவ்டு ஃப்ரம் ஏர்டெல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பில்லு. நம்ம கேஷ் அண்ட் டீலாக இருந்தால் மட்டும் தான் கேஷ். இது வந்து டெலிஃபோன் பில் ஃப்ரம் ஏர்டெல் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் 2000 ப்ளஸ் ஜிஎஸ்டி 18%. பேமெண்ட் வந்து நம்ம லேட்டராக கூட பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு கிரெடிட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? இது அக்கௌண்ட் பண்ணலாம். அக்கௌண்ட் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்டி நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போ போல கிரியேட் பண்ணிக்கணும். சேம் வவுச்சரில் போய்க்கிறேன். வவுச்சரில் பர்ச்சேஸில் இன்வாய்ஸ் நம்பர் நான் கொடுத்துட்றேன். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் /001 இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்ட்டி கிரியேட்டில் போயிட்டு நம்ம அந்த லெஜரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னு டைப் பண்ணிவிட்டு இவங்க நமக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா சன்ரி கிரெடிட்டார் போயிட்டு எஸ் பண்ணிக்கோங்க. எஸ் பண்ணிவிட்டு அவங்களோட அட்ரஸ், ஓகேங்களா, அவங்களோட அட்ரஸ் எல்லாமே நீங்கள் இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரெகுலராக இருந்தாங்க அப்படின்னா ரெகுலர் கொடுத்துக்கோங்க, காம்போசிஷன்னா காம்போசிஷன். ஸோ ரெகுலர் மட்டும் தான் டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியும், அதனால் ரெகுலர் நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இதில் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம வந்து டெலிஃபோன் பில்லு. ஸோ டெலிஃபோன் பில் கிரியேட் பண்ணுறதுக்கு Alt+C டெலிஃபோன் சார்ஜஸ் அப்படின்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இது வந்து நமக்கு ஒரு செலவு தான். சரிங்களா? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வச்சுக்கலாம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வச்சுட்டு இங்கே இதுக்கு வந்து ஒரே ஒரு டேக்ஸ் தான் வரும். ஸோ அதனால் நம்ம இங்கே போய் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கான HSN கோடு கொடுத்துட்றேன், டேக்ஸபிள் கொடுக்குறேன், 18% நான் டேக்ஸ் கொடுத்துட்டு இங்கே சர்வீஸ்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த லெஜரில் ஒன் டைம் கிரியேட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த இடத்துல எந்த மந்தோட டெலிஃபோன் பில் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அமௌண்ட்டை இங்கிட்டு ஃபீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 2000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கிரெடிட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? கிரெடிட் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் பில் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நியூ ரெஃபரன்ஸ். இதில் வந்து டியூ டேட் இருந்ததுன்னா டியூ டேட் 1 day 5 day இந்த மாதிரி டியூ டேட் இருந்ததுன்னா நீங்கள் டியூ டேட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கிரெடிட் எக்ஸ்பென்சஸ் நம்ம என்ட்ரி வைக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13 ஜூலையில் இன்டர்நெட் பில் ரிசீவ்டு ஃப்ரம் ஏர்டெல் 4000. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜேர்னல் வவுச்சர் எப்படி என்ட்ரி வைக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஜேர்னல்லையும் வைக்கலாம், பர்ச்சேஸ்லையும் வைக்கலாம். பர்ச்சேஸில் வச்சோம்னா ஆட்டோவாக கால்குலேட் ஆகி வந்துடும் டேக்ஸ் எல்லாமே. ஜேர்னலில் வச்சு நம்ம மேனுவலாக போட்டுக்கணும். ஸோ ஜேர்னலுங்கிறது ஒரு காமன் வவுச்சர். அந்த வவுச்சரில் நீங்கள் எனி டைப் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜேர்னலில் இந்த இன்டர்நெட் பில்லு எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அக்கௌண்டிங் வவுச்சரில் போயிட்டு ஜேர்னல் F7 ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு F12 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஷோ மோர் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே ப்ரொவைட் ரெஃபரன்ஸ் நம்பர் அண்ட் டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது எனேபிள் பண்ணிக்கோங்க.
எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். ஸோ நம்ம யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கோமோ அவங்களோட சப்ளையரோட பில் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து 13 ஜூலையில் இன்டர்நெட் பில் ரிசீவ் பண்ணியிருக்கேன் ஏர்டெல்லேருந்து 4000க்கு. ஸோ வந்து F2 ப்ரெஸ் பண்ணி 13 ஜூலை நான் கொடுத்துக்கிறேன். பில் நம்பர் அதே மாதிரி AIR 002 13 ஜூலை. ஸோ இந்த இதில் டெபிட்டுங்கிறது எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அக்கௌண்டிங் ரூல் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஜேஎன்ஆர் வவுச்சரில் பாஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சிங்கிள் என்ட்ரி மோட்லேயே பர்ச்சேஸ்லேயும் நீங்கள் பாஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இது டெபிட்டுங்கிறது எக்ஸ்பென்சஸ் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்டர்நெட் சார்ஜஸ் அதுவும் ஆல் டு சி கொடுத்து இன்டர்நெட் சார்ஜஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதுக்கு வந்து ஒரே ஒரு டேக்ஸ் தான் வரும். அதனால் நான் லெஜர் லெவலில் கொடுத்துக்கிறேன். இங்கே டேக்ஸபிள் கொடுத்துக்கலாம். 18% டேக்ஸு சர்வீஸு ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4000 வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் இதுக்கு வந்து CGST ஸோ ஆல் டு சி யூஸ் பண்ணி 4000க்கு 9%. ஸோ கொடுத்தோம்னா 370 ரூபா டேக்ஸு. அதே மாதிரி SGST 360. ஸோ கிரெடிட்டில் ஏர்டெல் அப்படிங்கிறது கொடுத்தோம்னா 417 வந்துடும். நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்து இதுக்கு எவ்வளோ நாள் டியூ டேட்டோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஜேபி வவுச்சர் ஜேர்னல் வவுச்சரில் எக்ஸ்பென்சஸ் என்ட்ரி நீங்கள் அக்கௌண்ட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 13 ஜூலையில் கொரியர் சார்ஜஸ் பெய்ட் பை கேஷ் 2000 + GST 18% டு ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ்க்கு வந்து நம்ம கேஷ் பே பண்ணியிருக்கோம். சரிங்களா? 2000 + 18% டேக்ஸு. ஸோ இந்த பேமெண்ட் வவுச்சர் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் எஸ் யூஷுவலி அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் பேமெண்ட்டில் போயிட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பில் நம்பர் நீங்கள் பில் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கலாம். பில்லோட டேட்டு. ஸோ இந்த இதில் கேஷ் கொடுத்துருக்கீங்க. கேஷ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு F12 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு GST டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷனில் ப்ரொவைட் பார்ட்டி டீட்டெயில்ஸ் ஃபார் GST எஸ் பண்ணிக்கோங்க. எஸ் பண்ணிட்டு ஒரு கண்ட்ரோலியே கொடுத்தீங்கன்னா இங்கே கேஷ்ங்கிற இடத்துல கேட்கும். ஸோ பார்ட்டி நேம் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை டைப் பண்ணுறனாலும் டைப் பண்ணிக்கலாம். ஒன் டைம்னா நீங்கள் போய்ட்டு நியூ பார்ட்டின்னு டைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக அவங்ககிட்ட பிஸ்னஸ் இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல அவங்களோட பேர் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து கேஷ் பே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் மட்டும் பண்ணாலே போதும். ஓகேங்களா? இந்த ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ். ஸோ இவங்க வந்து நமக்கு ஒரு சன்ரி கிரெடிட்டார் அட்ரஸ்ஸு. ஸோ அந்த அட்ரஸில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துங்க. அவங்களோட GST நம்பர் நான் GST நம்பர் இதெல்லாமே சாம்பிளுக்கு தான் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல எல்லாமே என்டர் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கூரியர் சார்ஜஸ் லெஜர் கூரியர் சார்ஜஸ் அது வந்து நமக்கு ஒரு செலவு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம டேக்ஸ் செட் பண்ணிக்கலாம் 18%. இதுக்கு வந்து ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் வரும் 18. ஸோ அதனால் 18 கொடுத்துட்டு சர்வீஸ்னு கொடுத்து நான் அந்த லெஜரை சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொரியர் சார்ஜஸ் வந்து 2000 + GST 2000. ஸோ அடுத்து CGST போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வராது. இது ஒரு பேமெண்ட் வவுச்சர், அதனால் ஆட்டோவாக கால்குலேட் ஆகாது. ஸோ நீங்கள் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 2000க்கு 9% கால்குலேட்டர் போட்டிங்க அப்படின்னா 180 rupees வருது. SGST 180. ஓகேங்களா? ஸோ இது கேஷ் எக்ஸ்பென்சஸ் வித் GST. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் பேமெண்ட் வவுச்சரில் நம்ம பாஸ் பண்ணணும். இதெல்லாமே அழகாக ரிப்போர்ட்டுக்கும் போயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெஜர் மல்டிபிள் டேக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னன்னு சொல்லிடுறேன், அது எதுக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸில் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? அவங்க வந்து இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஒன்லி அக்கௌண்ட்ஸ் மட்டுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு டேக்ஸ் பர்சன்டேஜுக்கு ஒரு லெஜர் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டேஷ்னரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேஷ்னரி 5, ஸ்டேஷ்னரி at 5, ஸ்டேஷ்னரி at 12, ஸ்டேஷ்னரி at 18, ஸ்டேஷ்னரி at 28. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸ்பென்சஸ்க்கு மல்டிபிள் டைப் ஆஃப் லெஜர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ரிப்போர்ட் எடுக்கணும்னா அதுக்கே அவங்க ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆனால் டேலி பிரைமில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் லெஜர் வச்சுட்டு மல்டிபிள் டேக்ஸ் ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு GST ரிப்போர்ட் எனி ரிப்போர்ட் எடுக்கணும்னால ரொம்ப ஈஸி. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 14 ஜூலையில் ஸ்டேஷ்னரி ஸ்பாட் ஃப்ரம் பத்லி ஸ்டேஷ்னரி பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதில் வந்து 2000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா GST 18%, 1000 rupeesக்கு 12%. ஸோ இந்த ஸ்டேஷ்னரிஸுங்கிறதுல ஆல்ரெடி நம்ம லெஜர் வச்சுருக்கோம். இந்த பார்ட்டி மட்டும் கிரியேட் பண்ணி எப்படி நான் என்ட்ரி வைக்கிறதுன்னு சொல்லிடுறேன். சிங்கிள் லெஜர் மல்டிபிள் டேக்ஸ். ஸோ இந்த பத்லி ஸ்டேஷ்னரிஸ் இதோட பர்ச்சேஸ் வவுச்சரில் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ பில் நம்பர், இந்த பார்ட்டி அவர் ஒரு சன்ரி கிரெடிட்டாரு நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து நமக்கு இப்போ வந்து நான் கேரளான்னு வைங்க, கேரளான்னு சரி வேண்டாம், தமிழ்நாடே வச்சுக்குவோம். தமிழ்நாடு அவரோட GST நம்பர்
ஸோ ஜிஎஸ்டி நம்பர் நான் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் வந்து பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரின்னு வருது இல்லைங்களா? ஸோ இது வரதுக்கு முன்னாடி இந்த வவுச்சரில் ஒரு F12 ப்ரெஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு ஷோ மார்க் கான்ஃபிகரேஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜிஎஸ்டி டீட்டெயில்னு இருக்கும். அந்த இடத்துல மோடிஃபை டேக்ஸ் டீட்டெயில் ஃபார் ஜிஎஸ்டின்னு இருக்கும். எஸ் பண்ணிக்கோங்க. எஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல நீங்கள் அமௌண்ட் அடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ 2000 ரூபாய் அடிச்சிட்டிங்கன்னா இங்கே கிளாசிஃபிகேஷன் கேட்கும். ஸோ இதுலேயும் வந்து மோர் டீட்டெயில் இருக்கும். F12 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எல்லா ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? எனேபிள் பண்ணிங்கன்னா கிளாசிஃபிகேஷன் கேட்கும். இங்கே ஒரு ஸ்பேஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பர்ச்சேஸ் டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இஸ் இன்எலிஜிபிள் ஃபார் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இந்த டேக்ஸ் உங்களுக்கு இன்புட் எடுக்க முடியாதுன்னா எஸ் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் சார்ஜ் இருக்குன்னா எஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த ரிவர்ஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஸோ இப்போ 18% டேக்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகெயின் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி போய்க்கோங்க. போயிட்டு 1000 rupees. ஸோ அந்த 1000 rupeesக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12% டேக்ஸ். சரிங்களா? ஸோ அகெயின் பர்ச்சேஸ் டாக்ஸபிள் PURனு கொடுத்துட்டு ஒரு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தீங்கனாலே பர்ச்சேஸ் டாக்ஸபிள் வந்துடும். ஸோ அந்த இன்டகிரேட்டட் டேக்ஸில் 12% போட்டுருங்க. போட்டிங்கன்னா அடுத்து CGST SGST கொடுத்தீங்கன்னா அழகாக டேக்ஸ் வந்துடும். ஸோ இப்போ டேக்ஸ் வந்துருச்சு. இது கரெக்டாக இருக்கா இல்லையா நம்ம எப்படி செக் பண்ணுறது? ஸோ ரைட் சைடே பாருங்கள் ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு GST டேக்ஸ் அனாலிசிஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு Alt F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடும். பாருங்கள் 2000 rupeesக்கு 99 18%, 180 180 எடுத்துருக்குங்களா? 1000 rupeesக்கு 66 12%, 120 rupees அழகாக எடுத்துருக்கு 60 ஸோ டோட்டலாக 480 rupees கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிங்கிள் லெஜர் வச்சு மல்டிபிள் டேக்ஸ் ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக கேட்கும்போது இங்கே ஓவர் ரைட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டுக்கு உங்களுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் சிங்கிள் லெஜர் வச்சு மல்டிபிள் டேக்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஈஸியாக உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு P&L ரிப்போர்ட்ஸ் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக உங்களுக்கு ரிப்போர்ட் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி தான் நம்ம டேலி பிரைமில் பாஸ் பண்ணணும். ஸோ இதை வச்சு சில சாம்பிள் ரிப்போர்ட்ஸ் அரைவ் ஆகும். என்னென்ன ரிப்போர்ட்ஸ் அரைவ் ஆகும்னு பார்த்துடலாம். ஸோ லெஜர் ரிப்போர்ட் பார்க்கலாம், குரூப் வவுச்சர் பார்க்கலாம், குரூப் சம்மரி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே டேலி பிரைமில் அவைலபிள் இருக்குது. லெஜர் ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ பர்டிகுலர் ஒரு நம்ம டேலியில் எல்லாமே லெஜர்னு தான் சொல்லுவோம். அந்த லெஜர் பார்க்குறக்கு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக்கு, லெஜரில் போயிட்டு இப்போ ஸ்டேஷனரி மட்டும் நான் இந்த மந்த் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னா இந்த மாதிரி நீங்கள் வேர்ட் பிரிண்டிங் ஸ்டேஷனரின்னு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக சொல்லிடும் லெஜர். இதில் வந்து உங்களுக்கு வந்து பீரியட் வேணும்னா பீரியட் டோட்டலாக சேஞ்ச் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் பீரியடோட ட்ரான்சாக்ஷன் சொல்லிடும். இதில் மந்த்லி வேணும்னா F6 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த் வைஸ் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரியும். அதோட சார்ட்டும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சேஞ்ச் வியூ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி, வீக்லி, குவார்டர்லி அந்த மாதிரி நீங்கள் பார்த்து அதுக்கு ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி லெஜர் ரிப்போர்ட் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் வவுச்சர்ஸ். ஸோ இந்த குரூப் வவுச்சர்ஸ் எதுக்குன்னு சொல்லிடுறேன். அது பார்க்குறக்கு கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக்கு, குரூப் வவுச்சர்ஸில் போயிட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு கொடுத்தோன்னா ஸோ என்னென்ன அந்த குரூப்பில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு, டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கலாம். பீரியட் சேஞ்ச் பண்ணனா அதே மாதிரி அந்த பர்டிகுலர் பீரியடில் நடந்த ட்ரான்சாக்ஷன் என்ன அப்படின்றது பார்த்துக்கலாம். ஸோ மந்த்லி என்னென்ன செலவு பண்ணியிருக்கேன்னு பார்க்கணும்னா மந்த்லி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் சேஞ்ச் வியூ போட்டுட்டு குவார்டர்லி வேணா குவார்டர்லி இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸ்பென்சஸோட வியூவை இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் சம்மரி. ஓகேங்களா? குரூப் சம்மரி எப்படி பார்க்குறதுனா சேம் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக், குரூப் சம்மரி இல்லை இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக அந்த குரூப்பில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதில் லெஜர் வைஸ் வேணால் லெஜர் வைஸ் பார்த்துக்கலாம், குரூப் வைஸ் வேணால் குரூப்பு, அதுக்கப்புறம் மந்த்லி வேணால் மந்த்லி கிளிக் பண்ணிங்கன்னா மந்த்லி வந்துடும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சேஞ்ச் வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லெஜர் வியூ வேணால் மந்த்லி வியூ மந்த்லி வியூ பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வவுச்சர் டீட்டெயில்ஸ் வேணால் வவுச்சர் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இங்கே ரைட் சைடு பாருங்கள் ஆட்டோ காலம்னு இருக்கும். இந்த பட்டன் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து மந்த்லி வேணும்னா மந்த்லிங்கிற ஒரு பட்டனை கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒவ்வொரு மந்த் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அழகாக ஒவ்வொரு காலம்னு சொல்லிடும். நான் இப்போ வந்து என்ட்ரிஸ் வந்து ஜூலையில் மட்டும் போட்டிருக்கேன், அதனால இதில் மட்டும் தான் ஃபிகர் இருக்குது. ஸோ இப்போ ஏப்ரலில் பண்ண எக்ஸ்பென்சஸ், மேல, ஜூனு, ஜூலை எல்லாமே ஒரு சிங்கிள் காலமில் நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ ஈஸியாக அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட்ஸாக பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் டேலியில் எக்ஸ்பென்சஸ் ரிப்போர்ட் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம டேலியில் இன்றைக்கி வந்து என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் எப்படி பாஸ் பண்ணுறது, மல்டிபிள் வவுச்சர்ஸ், வாட் இஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். என்னென்ன வவுச்சர்ஸில் பாஸ் பண்ணலாம், பேமெண்ட்டு, ஜேர்னலு, பர்ச்சேஸ் வவுச்சரில் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் சிங்கிள் லெஜர், மல்டிபிள் டேக்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா?
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.